ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அவனை படிக்க சொன்னேன், நான் அவனை சமைக்க சொன்னேன், நான் அவனை வர சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எழுத போகிறோம். இது எல்லாமே நம்ம ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் டோல்டு ப்ளஸ் பர்சன் 2 + V1 ஃபார்ம். ஸோ சப்ஜெக்ட்ன்றவங்க யாராக இருப்பாங்க? ஸ்பீக்கராக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பேசுகிறவங்களாக இருக்காங்க. ஸோ யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க? லிசனராக இருப்பாங்க, கவனிப்பதாக இருப்பாங்க. பர்சன் லிசனர். நெக்ஸ்ட் V1 அப்படின்னா என்ன? பேஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். 2 + V1 form. Okay, first one, நான் அவனை படிக்க சொன்னேன். ஓகே, நான் தான் சப்ஜெக்ட். இங்க இவர் தான் இந்த வேலையை செய்கிறாரு, இவர் தான் சொல்றாரு. அப்ப என்ன பண்றோம்? ஐ. சொன்னேன், இது என்ன சொல்லலாம்? டோல்டு. கண்டிஷன் படி சப்ஜெக்ட் எழுதிட்டோம், டோல்டு எழுதியாச்சு. இங்க பர்சன் யாரை சொல்றாங்க? அவனை. ஸோ அதுதான் இங்க லிசனரா இருக்காரு. அவனை என்ன சொல்லலாம்? ஹிம். ஐ டோல்ட் ஹிம். என்ன சொன்னாங்க? படிக்க. இதுதான் 2 + V1 சொல்றோம். டு ஸ்டடி. ஐ டோல்ட் ஹிம் டு ஸ்டடி. நான் அவனை சமைக்க சொன்னேன். ஐ சொன்னேன். டோல்ட். இங்க லிசனர் யாரு? அவளை. அப்ப என்ன சொல்லலாம்? ஹர். சமைக்க இது எப்படி எழுதலாம்? 2 + V1 குக். I told her to cook. நான் அவனை வர சொன்னேன். I told அவனை இது எப்படி எழுதுவோம்? him. வர. to come. I told him to come. நான் அவர்களை பாட சொன்னேன். I told அவர்களை என்ன சொல்லலாம்? them. I told them to sing. நான் உன்னை எழுத சொன்னேன். I told உன்னை என்ன சொல்றோம்? you to write. I told you to write. நான் அவனை படிக்க சொன்னேன். I told him to study. நான். sixth one, அவள் என்னை பேச சொன்னாள். So அவள், she told என்னை, me. She told me. பேச, to speak. She told me to speak. நான் அவனை வர சொன்னேன். I told அவனை, him. I told him வர, to come. I told him to come. என் அம்மா என்னை சாப்பிட சொன்னாள். என் அம்மா, my mother
told என்னை me. My mother told me சாப்பிட to eat. My mother told me to eat. எங்கள் ஆசிரியர் எங்களை புத்தகத்தை திறக்க சொன்னார். எங்கள் ஆசிரியர் our teacher told எங்களை us புத்தகத்தை திறக்க சொன்னார். திறக்க to open the book. Our teacher told us to open the book. Next 10th one. என் தங்கை என்னை 1 மணி நேரம் காத்திருக்க சொன்னாள். என் தங்கை my sister told என்னை me. My sister told me காத்திருக்க to wait for 1 மணி நேரம் on her. My sister told me to wait for an hour. என் தந்தை எனக்கு ஒரு பைக் வாங்கி தருவதாக சொன்னார். என் தந்தை என்ன சொல்வோம்? My father. My father told me வாங்கி தருவதாக to buy a bike. My father told me to buy a bike. என் ஆசிரியர் எங்களை எழுத சொன்னார். என் ஆசிரியர் my teacher told எங்களை us. My teacher told us எழுத சொன்னார் to write. My teacher told us to write. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். என் அம்மா என்னை தூங்க சொன்னால், என் ஆசிரியர் எங்களை வீட்டு பாடத்தை முடித்து வர சொன்னார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுகிற சென்டென்ஸ் மாதிரி தான் இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Okay, if you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.